மூடு பனிக்காடு அத்தியாயம் 14. அந்த நள்ளிரவு. சுத்தி ஒரே நிசப்தம். தூரத்துல நாய்கள் குரைக்கிற சத்தம் மட்டும் கேக்குது. புதருக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னு சபரியும் சிவகாமியும் பேசுற அந்த பயங்கரமான சதி திட்டத்தை கேட்டு சுஜிக்கு ரத்தமே உறைஞ்சு போயிடுச்சு. ஜெகதீஷ் ஜெயில்ல இருக்கான், இவங்க ஏதோ பெரிய பிளான் போடுறாங்கன்னு புரிஞ்ச அடுத்த நிமிஷம் திடீர்னு பேச்சு நிக்குது. சபரி கவனிச்சுட்டானோன்னு சுஜி பதறப்போ பின்னாடி இருந்து ஒரு கை அவ வாய பொத்துது. ஒரு வினோதமான வாடை, குளோரோஃபார்ம். சுஜி அப்படியே மயங்கி சரீரா. மறுநாள் காலை சுஜி கண்ணை திறக்கிறா. நடந்ததெல்லாம் கனவா ஒரு நிமிஷம் குழம்புறா. ஆனா இல்ல, அது நிஜம். உடனே லாவண்யா அறைக்கு ஓடுறா. அக்கா, இங்க இருக்க வேணாம், நம்ம போயிடலாம், இவ ரொம்ப கெட்டவன் லாவண்யா கைய பிடிச்சு இழுக்கிறா. அப்போ சமையலறையில இருந்து ரொம்ப நிதானமா ஒரு வில்லத்தனமான சிரிப்போட சபரி வரான். என்ன சுஜி, என்னாச்சு? நான் அவன் கேக்குற அந்த நக்கல் சுஜியை இன்னும் ஆத்திரப்படுத்துது. சுஜி கத்துறா. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஜெகதீஷ் வெளிநாட்டுல இல்ல, ஜெயில்ல இருக்கான். அத்தை கூட சேர்ந்து இவன் திட்டம் போடுறான்னு உண்மைய சொல்றா. அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறா. நிஜமாவே நான் தள்ளிவிட்ட அந்த ஆளு செத்துட்டாரா, இல்ல என்ன பிளாக்மெயில் பண்ண நீ பொய் சொல்றியாடான்னு சபரி சட்டைய பிடிச்சு உழுக்குறா. லாவண்யா அதிர்கு போய் நிக்கிறா. ஆனா சபரி ஒரு சைக்கோ டாக்டருக்கே உரிய தந்திரத்தோட, பாத்தியா லாவண்யா, ஒரு கொலை பண்ணிட்டோன்ற குற்ற உணர்ச்சியில அவ புத்தி தடுமாறிடுச்சு, ஏன் மேல பழிய திருப்புறான்னு லாவண்யாவோட மூளைய சலவ பண்றான். சொல்லிக்கிட்டே சுஜியோட கழுத்துல ஒரு ஊசியை இறக்குறான். சுஜி மறுபடியும் மயங்குறா. லாவண்யா, இவ இங்க இருந்தா இன்னும் பைத்தியமாயிடுவா, நாம ஊரை விட்டே போகணும், என் வேலையை விடவும் நான் தயார்னு சபரி சொன்னதை நம்பி லாவண்யாவும் அவனுக்கு துணையா நிக்கிறா. மறுபடியும் சுஜி கண்ணை திறக்கிறப்போ வீடு காலியாகுது. லாவண்யா கிட்ட கடைசிய ஒரு முறை கெஞ்சுறா. அக்கா, அவன் சொல்றது போய், அவன் துரோகின்னு. ஆனா லாவண்யா, இல்ல சுஜி, உனக்காக தான் அவன் சொத்தையெல்லாம் எழுந்துட்டு நிக்கிறான்னு சபரி விரிச்ச வலையில முழுசா விழுந்துடுறா. வேற வழியே இல்லாம சபரி மறுபடியும் ஒரு மயக்க ஊசிய போடுறான். சுஜி கடைசியா கண்ணை திறக்கிறப்போ அவ ஒரு காருக்குள்ள இருக்கா. அந்த சாலை எங்க போகுது தெரியுமா? அடர்ந்த மரங்கள், ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த மூடுபனிக்காடு நோக்கி பயணிக்குது. அந்த மூடுபனிக்காட்டுல அவளுக்கு என்ன காத்திருக்கு? அடுத்த அத்தியாயத்துல பாப்போம்.